எல்லோருக்கும் வணக்கம். ஒருத்தருடைய லைஃப்பை தீர்மானிக்கிறது அவருடைய சூழ்நிலைகளா இல்லை அவருடைய எண்ணங்களா? ஒரு சின்ன கண்ணோட்டத்தை மாற்றினா உங்கள் வாழ்க்கையே புது திசையில் நகர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைதானா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த பவர்ஃபுல்லான ஸ்டோரியை கிளியராக லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஓர்த்தியான டைமாக இருக்கும்னு என்னால் உறுதியோடு சொல்ல முடியும். ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷன். அங்கே ரவின்னு ஒரு பிச்சைக்காரர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பேசஞ்சர்ஸ் கிட்ட பிச்சை கேட்டு அதில் வர்ற காசில் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தார். ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ரவி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் நடந்து வர்றதை பார்த்தார். அவருடைய நடை, உடை, நம்பிக்கையான தோற்றமே அவர் மிகப்பெரிய பணக்காரர்னு காட்டுச்சு. இவர்கிட்ட பிச்சை கேட்டால் தனக்கு ஒரு பெரிய தொகையை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட ரவி வேகமாக போய் அந்த பணக்காரர் முன்னாடி கையேந்தி நின்னார். ஆனால் அந்த பணக்காரர் பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ரவியையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு மெல்ல பேச ஆரம்பித்தார். ஏன் நீ எப்போவுமே மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டே இருக்க? எப்பயாவது யாருக்காவது எதையாவது கொடுக்கணும்னு நினச்சிருக்கியான்னு கேட்டார். ரவியுடைய வாழ்க்கையில் இதுவரை அந்த மாதிரியான ஒரு கொஷினை யாருமே கேட்டதில்லை. அந்த கேள்வி ரவியை ரொம்பவே குழப்பமடைய வச்சது. அந்த குழப்பத்தோடைய ரவி, பிச்சைக்காரனான என்கிட்ட என்ன இருக்கு, நான் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்னு ரொம்பவே தயக்கத்தோட பதில் சொன்னார். அதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன், உன்கிட்ட நீ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு நம்புனேன்னா என்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கான உரிமையும் உனக்கு கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றத்தை நம்புறவன். வாழ்க்கையில் நாம் எப்பவுமே வாங்கிக்கிட்டே மட்டும் இருந்தால் வளர முடியாது. வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நடுவில் தான் உண்மையான மதிப்பு இருக்குது. அதுதான் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ உன்னால் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் என்னாலையும் ஏதாவது கொடுக்க முடியும். உன்னால் எதுவுமே கொடுக்க முடியலன்னா என்னாலையும் எதுவுமே கொடுக்க முடியாதுன்ற ஒரு பெரிய உண்மையை ரொம்ப மென்மையாக சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி அங்கிருந்து கிளம்பினார். அவருடைய வார்த்தைகள் ரவியுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த நைட் அவர் தூங்கவே இல்லை. அந்த பிஸ்னஸ்மேன் சொன்ன உனக்கு ஏதாவது வேணும்னா முதல்ல நீ ஏதாவது கொடு, இந்த ஒரு லைன் மட்டும் அவர் மனசில் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த 2 நாட்கள் அவர் பிச்சை எடுக்க கூட போகலை, தன்னோட பசியையும் உணரலை. அந்த பிஸ்னஸ்மேன் சொன்ன வார்த்தைகளை புரிஞ்சுக்க அவர் மனசு ரொம்பவே போராடிக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் ரவி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டோன் பெஞ்சில் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாரு. அப்போ ஒரு அழகான சின்ன பொண்ணு ஓடி வந்து, அந்த பூக்களை எனக்கு பறித்து தரீங்களான்னு சொல்லி தன்னோட கைவிரலை பக்கத்தில் இருந்த செடிகளை நோக்கி காமிச்சான். அந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரவியும் அந்த பூவை பறித்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தாரு. அந்த பூக்களை வாங்கின அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோட தான் கையில் வச்சிருந்த ஒரு சாக்லேட்டை ரவி கிட்ட கொடுத்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். சாக்லேட்டை வாங்கின அந்த நொடி ரவிக்கு அந்த பிஸ்னஸ்மேன் சொன்ன பவர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கான உண்மையான அர்த்தம் இப்போ நல்லாவே புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் ரவி ரயில்வே ஸ்டேஷன் வந்தார். ஆனால் இந்த முறை பூக்களோட வந்தார். ஒவ்வொரு முறையும் தனக்கு பிச்சை போடுற ஒவ்வொருத்தருக்கும் பதிலுக்கு ஒரு பூவை புன்னகையோட கொடுத்தார். மக்கள் அவரை ஆச்சரியமா பார்த்தாங்க. பூவை வாங்கின அவங்க முகத்துல மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் ரவியால பார்க்க முடிஞ்சது. சில பேர் அவருக்கு தேங்க் பண்ணினாங்க. இவ்வளவு நாள் எரிச்சலோட காசு போட்ட மக்கள் இப்போ ரவியை தேடி வந்து பணம் கொடுத்துட்டு பூவை வாங்கிட்டு போற ஆர்வத்தையும் ரவியால பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு நாம ஏதாவது கொடுத்தா அவங்களும் நமக்கு கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு அந்த பிசினஸ்மேன் சொன்ன பேட்டர்னை ரவி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு ரவி அந்த பிசினஸ்மேனை அதே பிளாட்ஃபார்ம்ல திரும்ப பார்த்தாரு. வேகமாக அவர்கிட்ட போய், சார், இந்த முறை உங்களுக்கு கொடுக்க நான் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா பதிலுக்கு நானும் உங்களுக்கு இந்த பூங்கத்தை கொடுப்பேன்னு மகிழ்ச்சியோட சொன்னார். அந்த பிஸ்னஸ்மேன் சிரிச்சுக்கிட்டே அந்த பூக்களை வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய தொகையை ரவி கிட்ட கொடுத்து, இப்போ தான் எக்ஸ்சேஞ்சோடைய உண்மையான மதிப்பை நீ புரிஞ்சுக்கிட்ட. பிச்சைக்காரனான இருந்த நீ இப்போ ஒரு பிஸ்னஸ்மேனாக மாறிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். அவருடைய வார்த்தைகள் ரவியோட மைண்டில் ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்துச்சு. நான் உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ்மேனா? அவரே அவரை கேட்டுக்கிட்டாரு. இப்போதான் என்னால் சக்ஸஸோடைய சீக்ரெட்டை புரிஞ்சுக்க முடியுது. நான் பெக்கர் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ்மேன். இப்போ மக்கள் எனக்கு இரக்கத்தினால பணம் கொடுக்கல, நான் கொடுக்குற பூக்களுக்கு தான் அவங்க பணம் பே பண்ணுறாங்க. அப்படின்னா இவ்வளவு நாள் நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கேனான்னு தனக்கு தானே சொல்லி ஆச்சரியப்பட்டு போனார் ரவி. ஃபைனலி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிச்சைக்காரனாக திரும்ப வரமாட்டேன்னு ஒரு போல்டான டிசிஷன் ஒன்று எடுத்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு கிளம்பினார்.
2 வருடங்களுக்கு பிறகு 2 சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அதே ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கை குலுக்கிக்கிட்டாங்க. அதில் ஒரு பிஸ்னஸ்மேன் ரொம்பவே ஆர்வத்தோட, உங்களை எனக்கு அடையாளம் தெரியலையே, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு இன்னொரு பிஸ்னஸ்மேன், பிச்சைக்காரனாகவே பார்த்துக்கிட்டு இருந்த என்னைய ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்ணுற மிகப்பெரிய தொழிலதிபராக பார்க்குற யுக்தியை சொல்லி கொடுத்தீங்க. நாம் எதையாவது கொடுத்தாதான் நமக்கும் சில விஷயங்கள் கிடைக்குங்கிற சீக்ரெட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றின உண்மையை புரிய வச்சு என் கண்ணோட்டத்தை மாற்றினீங்க. இப்போ உங்களுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன்னு சொல்லி மெல்ல ஸ்மைல் பண்ணார் நம்ம பிஸ்னஸ்மேன் ரவி. ரவியை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிஸ்னஸ்மேன் முகத்தில் ரவியுடைய வளர்ச்சியை பார்த்த பெருமிதத்தை பார்க்க முடிஞ்சது. வெல்டன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பேரும் கை குலுக்கிக்கிட்டு அங்கே இருந்த ட்ரெயினில் ஏறி அவங்கவுங்க எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாங்க. நம்மளை நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நம்ம லைஃப்பும் நமக்காக தீர்மானிக்கப்படும். நம்ம எப்பயுமே நம்மளை சின்னதாக பார்க்கும்போது நம்ம லைஃப்பும் நம்மளை அப்படியே தான் ட்ரீட் பண்ணும். நம்ம ஸ்ட்ரென்த்தையும் மன வலிமையும் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது தான் பெரிய பெரிய விஷயங்களை ஈஸியாக சாதிக்க முடியும். நம்ம எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையும் மாறும். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.